சொல்லி நம்ம என்ன செய்வோம், வாஞ்சித்து கொண்டே இருப்போம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சியோடு நாம் காத்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் அளவில்லாமல் இந்த வேளையில் நிரப்புவதாக. ஐயா கூட இந்த புக்கை சொன்னாங்க. கர்த்தர் கடந்த நாட்கள்ல இந்த புக்கு எழுதும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். நிச்சயமாக இன்னும் அநேக புத்தகங்களுக்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தடைகள் மாற்ற வேண்டும். இதற்கு ஒரு 40 ரூபாய் செலவாகிறது ஒரு புத்தகத்துக்கு. ஆனாலும் 20 ரூபாய் கொடுக்கிறோம். நீங்க வாங்கி மற்றவங்களுக்கு அதை கொடுப்பீர்கள் என்றால் அவங்க மிகுந்த ஒரு பிரயோஜனமாக, ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக அந்த வார்த்தைகள் காணப்படும். அதற்காக அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. எல்லாரும் இந்த வேளையில கூட தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில நாங்கள் உண்டான நாள் முதல் இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டிருக்கீங்க, இனிமேல் எங்களை நடத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் என்னை சுமந்தீரே ராஜா. நம்ம ஒரு ஏதோ தற்செயலாய் பிறந்தவர்கள் அல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். நமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்துல ஒருவருமே இல்லை. அதை விசுவாசித்தவர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு நீங்க செஞ்ச எல்லா உபகாரங்களுக்காய் நன்றி. என்னுடைய தாயின் கருவில நான் உருவாவதற்கு முன்பதாகவே என் பெயரை சொல்லி அழைத்தவன் நீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மைக்காக நன்றி ராஜா, நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி நீ காத்து கொண்டீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியங்கள், நம்ம பிறந்ததிலிருந்து கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாம் மனக்கண்கள் முன்பதாய் கொண்டு வந்தவர்களாக இந்த பாடலை நாம் எல்லாரும் இணைந்து அமைதியாக இந்த பாடலை நாம் பாடுவோம். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாக மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாக மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. எல்லாரும் இணைந்து தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே, உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் வைத்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் எல்லாரும் நினைத்து படுவோமா. ஆண்டவரே, நான் எப்பொழுதோ அழிந்து போயிருக்க வேண்டியவளப்பா, எத்தனை ஆபத்துகள்
உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாக மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாக மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, அன்பின் இயேசுவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, ஆழ்ந்த சேற்றில் எங்களை தூக்கி எடுத்தீர், எங்களை தெரிந்தெடுத்து உயர்த்தினீர் ராஜாவே. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட எங்களோடு இடைப்படுங்க, நல்ல வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரே. பலவீன பாண்டமாக என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நேசப்பா, நீங்க எங்களோடு பேசுங்க ராஜா. உமது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் இந்த காலவேளையில ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரே மனதோடு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகள் இந்த நாளிலே தரப்போகிறார் என்ற ஒரு வாஞ்சையோடு நாம் யாவரும் காத்துக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதன் 10வது வசனம். உபாகமும் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உயர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஹல்லேலூயா. அந்த முதல் பாகத்தை திரும்ப வாசிக்கலாம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட இணைந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாழான நிலத்தில் இருந்தவர்களாய் காணப்பட்டும், ஊளையிடுதலான அவாந்திர வெளியிலே காணப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மளை கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. அதன் பின்பாகத்தை பார்க்கும் பொழுது அவர் அவனை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல காத்தருளினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறார், நம்மை உணர்த்துகிறார், நம்ம என்ன செய்கிறார்? கண்மணி போல காத்திருளுகிறார். ஹல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு எப்படி நம்மளை நடத்துகிறார், எப்படி நம்மை உணர்த்துகிறார், எப்படி நம்மை கண்மணியை போல காத்திருளுகிறார் என்று சொல்லி இந்த வேளையில கூட மிக மிக சுருக்கமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த வனாந்திரத்துல ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்து என்ன செய்கிறார்? அவங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க ரொம்ப அதிகமான ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை தெரிந்தெடுக்கவில்லை, அல்லது ரொம்ப நீதிமான்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை, அல்லது ரொம்ப விசேஷமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுக்கவில்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து ஹல்லேலூயா. இப்பொழுது நம்மை ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, இந்த உலகத்துல அல்லது நம்ம வாழ்கிறதான இந்த கிராமத்துல எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாகவே மனதுக்கு வேதனையான சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அறியாமை இருள்ல அவங்க என்ன செய்கிறாங்க? எது மெய் தெய்வம் தெரியாதபடிக்கு
மிகுந்த அந்த வைராக்கியத்தோடு ஒரு அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்கள் இருந்தும் காணாதவர்களாக, அவங்களுடைய இருதயத்தில் உணராதவர்களாக காணப்படுகிறார்கள். நிச்சயமாகவே ஒருவேளை நம்ம கூட அப்படி இருந்திருப்போம். அப்படி ஒருவேளை நம்ம இருளின் பாதையில நடந்தவர்களா இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் நம்ம ரட்சித்தார். எத்தனை பேர் ஹல்லேலூயான்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம ஆண்டவர் ரட்சித்த தேவன் இந்த கால வேளையில கூட எப்படிலாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ அதே போல நம்மையும் நடத்துகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்துல அவங்க காணப்பட்டதான் அந்த சூழலை பார்க்கும் பொழுது எத்தனையோ இடர்பாடுகள். முதல்ல அவங்களுக்கு வந்தது செங்கடல். செங்கடல்ல இப்ப பிளந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? உலர்ந்த தரை வழியாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி எனக்கு என்னமோ எப்பவுமே இதை பத்தி பேசுறது போல எனக்கு தோன்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்த அற்புதத்துல ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு அற்புதம். எப்படி அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த செங்கடலை சமுத்திரத்தையே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரெண்டாக பிளந்து வேதத்துல போடப்பட்டிருக்கிறது. உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பயந்து கொண்டே இருக்கிறதான சூழ்நிலையில ஆண்டவர் பண்ண அற்புதத்தை பார்க்கும்போது எவ்வளவு அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கா, ஒரு அப்படியே எவ்வளவு ஒரு ஆச்சரியமாக அவங்களுக்கு காணப்பட்டிருக்கும். ரெண்டு பக்கமும் கண்ணாடி போல அருமையான அந்த தண்ணீர் நிற்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இடையில அருமையான உலர்ந்த தரை. ஒருவேளை நினைக்கிறேன் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருந்திருக்கும்ல சமுத்திரத்துல. எல்லாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு அருமையாக ஒரு காட்சியாக, நம்ம எங்கெங்கேயோ போகணும் நம்ம ஆசைப்படுறோம்ல, சுற்றுலா போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அவர்களை அற்புதமாக நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக என்ன பண்ணுகிறார்? உலர்ந்த தரைவழியாக செங்கடலை பிரித்து நடத்துகிறார். அதை போல அதனை தொடர்ந்து அநேக அற்புதங்களை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்? தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். தண்ணீர் இல்லையா, உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலவிதமான சூழ்நிலைகளில விதவிதமான அற்புதங்களை செய்கிறார். ஒரு முறை என்ன செய்கிறார்? கற்பாறையில மோசே சொல்லி என்ன செய்கிறார்? நீ அதை பார்த்து அதை அடி என்று சொல்லும் பொழுது அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. 40 வருஷ காலமாக மன்னாவினால் அந்த ஜனங்களை போஷிக்கிறார். வனாந்திரத்துல என்ன இருந்திருக்கும்? அதுவும் லட்சக்கணக்கான மக்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அருமையாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவங்களை மன்னாவினால போஷிக்கிறார். மன்னா பத்தலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எங்களுக்கு காடை வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அருமையாக அவர்கள் என்ன செய்கிறார்? காடையை அனுப்பி அந்த கஷ்டத்தையும், காடை 65 அப்படியாக என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே அவங்க சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம். அவ்விதமாக ஆண்டவருடைய கை குறுகி போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை வெறுமையான இடத்திலிருந்து ஆண்டவர்களை தெரிந்தெடுத்தாலும் விசேஷத்துவதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. எப்படிலாம் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம சில வசனங்களை வாசித்து நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொள்ளலாம் அந்த வார்த்தைகளை. ஒரு மேய்ப்பனை போல சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் விதமா இருக்கிறோம். He lead me beside the still waters அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் அவர்களை நடத்துகிறாராம். அருமையாக வெளிப்படுத்தல கூட வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவரை ஜீவ தண்ணீர் ஊற்றுகள் அண்டைக்கு அவர்களை நடத்தி செல்லுகிறார் என்று சொல்லி அருமையாக என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆடுகளை மேய்ப்பது போல ஆண்டவர் நடத்தினாராம். 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் நீர் நீதியின் பாதையில நடத்துகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பனை போல ஆண்டவர் அந்த ஜனங்களை நடத்தினார், நம்மையும் நடத்துகிறார். விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை இது வரைக்கும் நடத்தி கொண்டே இருக்கிறார். என்னுடைய வறுமையின் மத்தியில, என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில, இயலாமையின் மத்தியில, பலவீனங்களின் மத்தியில என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம அதை மறுக்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் மட்டும் கைவிட்டிருந்தா நம்ம இங்க உட்கார்ந்து கொண்டே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். 78வது சங்கீதத்துல 52, 53 அந்த வசனங்களை வாசிக்கலாம். 78, 20வது வசனம், 52, 53 இங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அந்த பிள்ளைகளை வழி நடத்தினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது.
இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு ம். நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ம். அடுத்த வசனம் 53. ஆகையால் ம். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். ம். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் ம். யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. ஆண்டவர் அவர்களை அவ்வளோ நடத்தின பின்பதும் அவங்களை என்ன செய்தார்களாம்? அங்கே முறுமுறுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம 78:20 வாசிங்கம்மா. 78:20. இதோ அவர் கன்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார். 20 வாசிக்கிறீங்களா? மோசே ஆரோன் என்பவர்களால் தம்முடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். எடுத்தவங்க வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. 81 சங்கீதம் 81. இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். சரி, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாராம்? ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தினார். மோசே ஆரோன் என்பவர்கள் மூலமாக ஆண்டவர் அந்த ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பது போல நடத்தினார் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவ்வண்ணமாக நடத்துகிறார். ஆடுகளுக்கு என்ன வேண்டுமோ ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும் அதுக்கு எந்த நேரத்துல என்ன வேணும், எப்பொழுது ஆகாரம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது அதற்கு தண்ணீர் காட்ட வேண்டும், அதற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தவராக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செய்கிறார். அருமையாக ஆண்டவர் நடத்தினார். நம்ம முதல்ல வாசித்த அந்த உபாகமம் 32 11 12 பார்க்கும் பொழுது அந்த கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவர்களோடு இருந்ததில்லை. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல அசைவாடுகிற வண்ணமாக கர்த்தர் ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த பிள்ளைகளை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையில கூட நாமும் அவ்விதமாய் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அதிலே நாம் சந்தேகப்பட வேண்டாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஹல்லேலூயா. எந்த குறையும் இல்லாதபடிக்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அந்த வனாந்திரத்துல பகல் என்ன செய்கிறார்? மேகஸ்தம்பம், அந்த வெயில் அவர்களை தாக்காதபடிக்கு மேகஸ்தம்பம். நமக்கு வெயில் வந்துச்சுன்னா என்ன செய்கிறது? ஏதாவது கொஞ்சம் நிழல் வந்துடாதா? அநேகர் அப்படி நம்ம ஜெபிப்போம். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ளால கொஞ்சம் மேகமா இருந்துச்சுன்னா, மந்தாரமா இருந்தா நல்லா இருக்கணும். ஆனால் அதை உணர்ந்த தேவன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருமையாக அந்த ஜனங்களை மேகஸ்தம்பமாய் நடத்துகிறார். இரவுல பார்க்கும் பொழுது குளிர், அந்த குளிருக்கு சாதகமாக அக்னி ஸ்தம்பத்தை ஆண்டவர் அங்க வைத்து என்ன செய்கிறார்? அந்த பிள்ளைகளை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு என்ன தேவை, இந்த கால வேளையில என்னென்ன தேவைகளோடு நாம் வந்திருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? நடத்தினார். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை நாம் சொல்ல முடியும். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 48:14 அந்த கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது, உன்னை மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை மரண பரியந்தும் நம்முடைய சுவாசம் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. லட்சக்கணக்கான மக்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தின தேவன் நம்மையும் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த வேளையில கூட எல்லாரும் இணைந்து நம்ம பாடலாமா? இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாக
யாரும் நம்ம சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு உற்சாகமாக இந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார், இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கிடுவார், இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார், இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கிடுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. 3 விதமான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர்கள் அவங்களை என்ன செய்தாராம்? நடத்தினார். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு குழந்தைக்கு என்ன தேவை என்று ஒரு தாய்க்கு எப்படி தெரியுமோ, ஒரு தகப்பனுக்கு எப்படி தெரியுமோ, ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு மேய்ப்பனாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவார் என்றால், ஒரு சிறு குடும்பத்தை நாம் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம், எவ்வளவு தேவைகள். இந்த நாட்கள் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், விலைவாசி உயர்ந்து விட்டது, எவ்வளவு பணம் கொண்டு போனாலும் கொண்டு போற பை என்ன செய்யல, நிரம்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்களை ஒரு குறைவின்றி நடத்தினார். அவங்களுடைய உடை பழமையாய் போகவில்லை, அவங்களுடைய பாதரட்சணை செய்யவில்லையாம், தேய்ந்து போகவில்லை. அந்த 40 ஆண்டுகள் அருமையாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? முடிவு பரியந்தும், மரணத்தின் முடிவு பரியந்தும் உன்னோடு இருப்பேன், உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அடுத்ததான பகுதிக்கு நாம் செல்லலாம். ஆண்டவர் நடத்துகிற தேவன் மட்டுமல்ல, அவர் உணர்த்துகிற தேவனும் கூட. ஹல்லேலூயா. உணர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம் 11வது வசனத்துல 11:2 ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உணர்வுள்ள ஆவியை தருகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய ஆவியை பெற்றவர்களாகிய நாம் உணர்வுள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அதை எடுத்து வாசிக்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நடத்துறதை விட உணர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்திடலாம்? நடத்திடலாம். நம்ம கடமைன்னு சொல்லிட்டு நம்ம நடத்திடலாம். ஆனால் உணர்த்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நம்ம நினைச்சு பார்க்க வேண்டும், எப்படி அவங்களுக்கு உணர்த்த வேண்டுமோ சில காரியங்களை என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லிவிட வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தாராம்? வனாந்திரத்தில் செய்கிறார். ஆண்டவர் இவ்வளவு அருமையாய் நடத்தினாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்கிறார்கள். எது தண்ணி கிடைக்கலனா முறுமுறுப்பு. எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாகிவிட்டது, ஆனாலும் ஆண்டவரத்துல கேட்போமே, அப்படி இல்லாதபடிக்கு என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறார்கள். இன்னுமாக என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் செய்ய சொல்லாததெல்லாம் செய்யறாங்க. கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அந்நிய தெய்வங்களை என்ன செய்கிறார்கள்? வணங்குகிறாங்க. போற இடத்துல பார்த்தாங்களா, ஒரு காரியத்தை பார்த்த உடனே பின்மாற்றத்துக்குள்ளதாக அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படியாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள காணப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம்? உணர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை உணர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளை என்ன பண்ணுகிறாராம்? சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் சிட்சையை விரும்புகிறதே இல்லை. ஒரு சிலர் தான் அதை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ள இருக்கிறவர்கள் தான் சில பேர் சொல்லுவாங்க, ஒரே ஒரு வாரம் தான் ஆலயத்துக்கு வரல, அதுக்குள்ள என்ன செய்தது? இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ போராட்டங்கள். யாரை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்கள் என்ன பண்ணுகிறாராம்? சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அவன் என்ன செய்கிற எந்த சிட்சையும் தற்காலத்துல எப்படி இருக்குமா? கஷ்டமா தான் இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே, ஆனாலும் இது வீணாய் போய்விட்டதே, நான் சம்பாதித்த பணம் எல்லாம்
வீணாய் போய்விட்டதே, இது அநேகமாக என்ன செய்கிறது, வீண் செலவாக மருத்துவ செலவுகளாய் போய்விடுகிறதே, அப்படியாக நம்ம ரொம்ப கவலைப்பட்டு கலங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால் அது நன்மைக்காக தான் காணப்படும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள், நீதிமொழிகள் எல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஓ பிரம்பை கையாடாதவன் என்ன செய்கிறான், தன் புத்திரனை பகைக்கிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக அந்த சிற்றை என்பது ஒரு அவசியமான காரியம். நம்ம சங்கீதத்துல 51ல பட்சேபால் இடத்துல தாவீது தவறு செய்த பொழுது அவனை உணர்த்தினார் என்று சொல்லி 51 தலைப்பை மட்டும் வாசிங்க. 51ஆம் சங்கீதம் அதன் தலைப்புல போடப்பட்டிருக்கிறது. பட்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பட்சேபால் இடத்தில் அந்த பாவத்தை அவன் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம், தீர்க்கதரிசியை அனுப்பி உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் யாரை நேசித்தார், தாவீதை மிகவும் அதிகமாய் நேசித்தார். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் யாரெல்லாம் இந்த வேளையில சோர்ந்து போனவர்களாக, எங்களுக்கு ரொம்ப தாமதமாகி கொண்டே இருக்கிறது, காரியங்கள் நெருக்கத்துல நாங்க போய்கொண்டிருக்கிறோம், வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள், பற்றாக்குறைகள் என்று கவலையோடு இருக்கிறீர்களா? ஓ, இந்த சிற்றையை நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. பிற்காலத்துல அது நீதியாகிய பலனை உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை போஷிக்கிற தேவன், போஷிப்பதற்கு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த ஜனங்கள் என்ன பண்ணினாராம், உணர்த்தினார். சின்ன சின்ன சிற்றைகளை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த வனாந்திரத்துல அந்த ஜனங்களை உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு உணர்வின் ஆவி நீங்க தருகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அநேக இடத்துல ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது, நான் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறேனே, ஓ எனக்கு அவங்களுக்காக எத்தனை பெரிய காரியங்கள் எல்லாம் செய்த பிறகும் அவங்களுக்கு உணர்வே இல்லை. 32:28 உபாகமும் 32:28 ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவங்களுக்கு நான் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்திலே வரல. அது இல்லை இது இல்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது. அவங்களுக்கு உணர்வே இல்லை என்று வருத்தப்படுகிறார். வாசிக்கலாம் 32:28. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்களுக்கு யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்ல. ஹல்லேலூயா. இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, அநேக இடங்களில் ஆண்டவர் வருத்தத்தோடு இதை சொல்லுகிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், நிச்சயமாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், உணர்த்துகிறாராம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல கூட 16வது அதிகாரத்துல அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். 8ன்னு நினைக்கிறேன், 16:8. ஆண்டவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கண்டித்து உணர்த்து. அதுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம். சில நேரங்களில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய்ன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களில் சில வார்த்தைகள் மூலமாய் நம்மை உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ போகிற வழி சரியல்ல, நீ தவறான பாதை நீ தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறாய், இப்படியே போயிட்டு இருந்தா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடும், வீணாயிடும் சொல்லிட்டு ஆண்டவர் சில நேரங்களில் அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சிற்றையும் தற்காலத்துல கொஞ்சம் கஷ்டமா மனசுக்கு வேதனையாய் காணப்பட்டாலும் பிற்காலத்துல அது நீதியாகிய பலனை தரும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை நடத்தினார், அவர்களை உணர்த்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க, ஆண்டவர் என்னை உணர்த்த வேண்டும். ஒரு சின்ன தவறான பாதைக்கு செல்லும் பொழுது எத்தனையோ முறை ஆண்டவர் என்னை உணர்த்தி இருக்கிறார். சில காரியங்களை தவறும் பொழுது ஆண்டவர் செய்வார், உடனே 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 ஆண்டவருடைய பக்கத்தில். ஏனென்றால் ஆண்டவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப மோசமா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு முன்பதாக யோனாவை ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு மீனின் வயிற்றுல என்ன பண்றார், அந்த கடல்ல கொந்தளிப்பை கொண்டு வந்து என்ன பண்ணுகிறார், அவனை திருத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா.
நிச்சயமாகவே, ஏனென்றால் ஆண்டவர் அந்த யோனா தீர்க்கதரிசியை நேசித்தார். ஹல்லேலூயா. அவன் அப்படியே விட்டிருந்தா அவன் என்ன செய்திருக்கலாம்? அழிஞ்சே போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை விடவில்லை. அவனை என்ன பண்ணுகிறார்? உணர்த்தி, அவன் உணர்ந்தவனாக திரும்பவுமாக ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட நம்ம தொடர்ந்து இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னது? அது நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல காத்தருளினார். ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கண்மணியை போல ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காத்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம முதலே சொன்ன மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இப்படிப்பட்ட காரியங்களினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கண்மணியை போல காத்தருளுகிறார். சங்கீதக்காரன் 17:8 விதமாய் செபிக்கிறார். கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொல்லி செபிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உடம்பு சரீரத்தில் உள்ள எல்லா பாகங்களை காட்டிலும் கண்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறார். அது என்னது? கண்ணில் இருக்கிற இமைகள். நம்முடைய கண்ணில் ஒரு சின்ன ஒரு தூசி விழுந்துட்டா கூட, வண்டியிலலாம் போகும்போது கவனிச்சிருக்கேன், சின்னதாக ஒரு தூசி ஏதோ பொதுவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ளே செல்லாதபடிக்கு அந்த இமைகள் என்ன செய்கிறது? காத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், சகரியாவின் புஸ்தகம் 2:8, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு விசேஷமாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் பாருங்க. கண்மணியை போல ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? காத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 121 காக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம்னா நிறைய வார்த்தைகள் இருக்கும். அவர் கர்த்தருனை காக்கிறவர், வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அப்படியாக ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன் என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த வேதாமத்தில் இந்த வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ வித பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அருமையாக ஆண்டவர் அவர்களை காத்தளினார். நம்மையும் ஆண்டவர் அப்படியாய் காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் கலங்க வேண்டாம். அநேக நேரங்களிலே வெளியே போயிட்டு நம்ம பிள்ளைகள் வருவதுக்குள்ள நம்ம மனசுல ரொம்ப போராட்டம். ஆனால் இந்த வார்த்தைகளை மட்டும் அந்த நேரத்துல சொல்லிக்கொண்டே இருங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, கண்மணியை போல எங்களை காத்தருளும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தேவனுடைய பணி அது சிறப்பானது. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவர்களை நடத்தினார், அவர்களை உணர்த்தினார், அவர்கள் என்ன செய்தார்? கண்மணியை போல காத்தருளினார். ஒரு ஆடு மேய்ப்பன் என்னெல்லாம் காரியங்களை செய்கிறானோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. எப்படி அந்த மேய்ப்பன் அந்த மந்தையை, ஆடுகளை நடத்துகிறானோ அவ்விதமாய் தண்ணீரிடத்திற்கு, புல்லுள்ள இடங்களுக்கு நடத்துகிறார். அதை போல உணர்த்துகிறார். தவறு செய்யும் பொழுது கையில ஒரு கோல் வச்சிருப்பாரா, அதை வைத்து என்ன செய்வார்? அதை வைத்து அடித்து, நீங்க போகாத, அங்க போகாத என்ன சொல்லி என்ன பண்ணுவாங்க? வழிகளை அந்த மேய்ப்பன் திருத்துகிறது போல ஆண்டவர் உணர்த்தி நம்மை திருத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த அந்த சிக்ஷையை மட்டும் கொடுக்காதிருந்தால் இனி நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? வேசி கள்ளர்களா இருந்திருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவராக இருந்தபடியினால்தான், நம்மை நேசித்தபடியினால்தான் நம்ம என்ன செய்தார்? திருத்தி கொண்டு வந்தார். அதோடு ஆண்டவர் விட்டு விடவில்லை, கண்மணியை போல நம்மை காத்தருளினார். ஹல்லேலூயா. எப்படி நான் முதலே சொன்னது போல, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல அசைவாடுகிறது போல கர்த்தர் என்ன செய்தாரா? நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறேன்? உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் செய்வோம். இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவாராக. ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன், நம்மை கைவிட தெரியாத தேவன் என்று சொல்லி நம் வேதத்துல வாசிக்கிறோம்.
தொடர்ந்து இந்த வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பட்சேபால் அந்த காரியத்தை எடுத்து, அந்த வேதாகமத்தின் வார்த்தைகளை எடுத்து வாசித்து பாருங்கள். எப்படி ஆண்டவர் உணர்த்தினார், எப்படி திருத்தி கொண்டு வந்தார். அதை போல என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல கேட்போம். அதை போல அந்த கண்மணியை போல காத்திருக்கிறது என்ற அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எப்படி ஒரு கண்ணின் மணியானது இயங்குகிறது, எப்படி செயல்படுகிறது என்பதை சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதை தியானித்து பார்த்து சிந்தித்து பார்த்து, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட நடந்திருக்கலாம். அவைகள் எல்லாம் நினைத்தவர்களாக, நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தவர்களாக, ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணப்பட்டவர் அல்ல, அவர் மிக மிக நல்லவர். ஹல்லேலூயா. நம்மள எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ அவ்வளவாய் நம்மை கடிந்து கொள்வார், அவ்வளவாய் நம்மை காத்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தினவராக, ஆண்டவரே நித்தமும் நீர் என்னை நடத்துவீர். ஆம் ஆண்டவரே, மகா வறட்சியான காலத்தில் என்னை கைவிட மாட்டீரப்பா. உலகம் ஒருவேளை என்னை கைவிட்டு போகலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் என்னை கைவிட மாட்டீரப்பா. என்னுடைய மரண பரியந்தும் நீர் என்னை நடத்துவீர். வேதனைகளோடு கவலைகளோடு வந்திருக்கீங்களா? என்னை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை, எங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு யாரும் இல்லை, பொறுப்பெடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை, பிள்ளைகளை கண்டிப்பதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்குகிறீர்களா? கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே, அவர்களை உணர்த்தினீரே, கண்மணியை போல காத்திருந்தீரே ராஜா. என்னையும் நடத்தும், எங்கள் குடும்பத்தை நடத்தும் அப்பா. இடைவிடாத ஆண்டவரே ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் உமக்கு ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேல் உன்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார், இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கிடுவார், இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார், இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கிடுவார். குமாரனை கொடுத்திட்டவர் குறைவின்றி நடத்திடுவார், தானை ஜெயித்திட்டவர் சோர்வின்றி நடத்திடுவார், தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் நம்மை தப்புவிப்பார், தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் நம்மை தப்புவிப்பார், இதுவரை நடத்தினவர். எல்லாரும் உற்சாகமாக ஓ அவனை நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியை போல காத்திருந்தார். என்னையும் ஆண்டவர் நடத்துவார், என்னையும் ஆண்டவர் உணர்த்துவார். இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்திடுவார், இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்கிடுவார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தும் மனமாக கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். நம் கேட்ட வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்தவர்களாக கர்த்தாவே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர்
கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். நம்ம ஆத்துமாவை திருப்தி செய்வார். நம்ம ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய், உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஜெபிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். இங்கு ஜெபிப்போரை கைவிட மாட்டார். இங்கு கொடுப்போரை கைவிட மாட்டார். முகத்தடி விரல் நீட்டை போக்கி இவர் சொல்லை தலை நின்று நீக்கி பாடுங்க. முகத்தடி விரல் நீட்டை போக்கி இவர் சொல்லை தலை நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். செலுத்தப்பட்ட காணிக்கைக்காக தோத்திரம் பண்ணுவோமா? செலுத்தப்பட்ட கரங்களை உள்ளங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த மாதத்துல பெருக்கங்களை கொடுக்க முடியாது. சத்தமாய் தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் இன்னும் ஆண்டவருக்காக கொடுக்கும்படியாக நல்ல பண வரவுகளை கொடுக்கும்படியாக சத்தமாய் தோத்திரம் பண்ணுங்க. எங்க மூலமா இந்த ஆலயம் இன்னும் அநேக மேன்மைகளை சந்திக்கும். சத்தமாய் தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஆமென். அப்படியே நாம முழங்கால் படியிட்டு கொடுங்க. ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். சந்தோஷம் உள்ளவங்களாம் தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு பந்திக்கு போயிடுவோம். எகிப்துல நடந்த அந்த அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாட்சி இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், வேத வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். அது விட்டுருங்க. அந்த நடந்த அற்புதங்களை பார்த்த சாட்சி இன்னும் ஒரு சாட்சி இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். ஆப்பண்டியா சொல்லுங்க பார்ப்போம். என்ன சாட்சி சொல்லுங்க பார்ப்போம். நல்ல யோசித்து பாருங்க. படித்த படிப்பை அப்படியே யோசித்து பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாட்சி இருக்கு. செங்கடல் வேற, நம்மளை மாதிரி பேசக்கூடிய சாட்சி ஒன்று இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். படித்த படிப்பு அப்படி யோசித்து பாருங்க. சொல்லுமா? நான் பிரசங்கம் பண்ண வரல, 2 நிமிஷம் கூட கிடையாது. கையில் பிடிச்சிட்டாங்க, உடனே போனோம். எகிப்தில் என்ன இருக்கு? பிரமிடு இருக்கு. அதுக்குள்ள என்ன இருந்தது? மம்மி. எத்தனை வருஷம் மம்மி பழசு தெரியுமா? 4300 ஆண்டுகள் பழைய மம்மின்னு சொல்றாங்க. அதோடைய மம்மி பேர் சிஞ்சர். அந்த மம்மியை எழுப்பி கேட்டா என்ன செய்யும்? என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு ஒரு உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கு. ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா இஸ்ரவேலுக்கு போறனோ இல்லையோ, எகிப்துக்கு போகணும். அங்க மியூசியத்தில் போய் அந்த மம்மியை பார்க்கணும். அங்க போய் கேட்கணும், இதெல்லாம் நடந்து நீ பாத்தியா? மோசை இருந்தாரா? மோசை வந்தாரா? செங்கடல் பிரிஞ்சதா? பார்வோன் இருந்தாரா? பார்வோன் எங்க மக்களை அப்படி அடிமையா வச்சிருந்தாரா? பார்வோன் இந்த செங்கடலை உள்ள போய் அழிஞ்சாரான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வாடுகிற, அதாவது அந்த மம்மிக்கு உயிர் கிடையாது, ஆனால் எல்லா ஞாபகம் நம்ம மம்மிக்கு என்ன செய்யும்? ஆண்டவர் கண்டிப்பாக தான் செய்தது